பிரிஸ்டலில் இன்றைக்கி நாங்கள் ஒரு கொலு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். இந்த சாரீ என்னோட பர்த்டேக்கு அவங்க தான் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து சாய்ரா சாரின்ற ஒரு இன்ஸ்டா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் ட்ரை பண்ணுறேன். இந்த சாரீ என்னோட பர்த்டேக்கு இவங்க தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டு கொலு ஃபங்க்ஷனுக்கே சர்ப்ரைஸாக கட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன். அண்ட் இங்கே டெய்லர் கண்டுபிடிச்சி தைக்க எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. ஸோ ஒரு ரெடிமேட் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோடு இதை நான் பேர் பண்ணியிருக்கேன். இதுதான் நாங்கள் யூகே வந்ததுக்கப்புறம் போகிற ஃபஸ்ட்டு கொலு ஃபங்க்ஷன். ஸோ எங்களை மாமி இன்வைட் பண்ணதுனால நாங்களும் சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கொலு ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்கை பயங்கர மேஜிக்கலாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு சைன்ஸ், இதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது மழை வர்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நேச்சரோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே அந்த டேவை நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றும். இப்போல்லாம் யூகேல வந்து சீக்கிரமாக சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் 9:00 10:00 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும், அப்போ தான் சன்செட் ஆகும். இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு 6:00 6:30 வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த்ரீ டேஸ்க்கு லக்ஷ்மி, அப்புறம் 3 டேஸ்க்கு சரஸ்வதி. அதனால தான் நம்ம ஆயுத பூஜை கடைசியாக 3 நாள் கொண்டாடுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஆயுதம், புக்ஸு எல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து துர்கைக்கு பூஜை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் சரஸ்வதி. அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இது தானே, கடவுள் தான் இறங்கி வராங்க நமக்கு. ஆமா பாருங்க. தேவி துர்கா தேவி துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்ப வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி.